கார்த்தி, ஐயா அடிச்சவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாத, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். மாமா, நான் மலர் வந்திருக்கேன் மாமா. கண்ணை திறந்து பாருங்க மாமா. மாசம் ஆனா சென்னைக்கு ஒரு மூட்டை அரிசி அனுப்புவீங்களே மாமா, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே மாமா. எப்பா கார்த்தி, நீங்களாவது பார்த்துருக்க கூடாதா? அப்பா, மாமா, அப்பா இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தெரியல. அப்பாவுக்கு பின்னாடி அப்பாவுக்கு அப்பாவா நீங்க தான் என்ன பார்த்துக்கிட்டீங்க. மாசம் மாசம் வீட்டுக்கு அரிசியெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க மாமா. உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க மாமா. இந்த கீழே கட்டுக்க நீ ராஜா மாமா, ஊருக்கே படையளக்கிற பகவான் மாமா. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க மாமா. மாமா, காயத்ரி வந்திருக்க பாருங்க மாமா. உங்க பையன் பேருக்கு எழுதுன நிலத்தலாம் வித்துட்டாருன்னு தெரிஞ்சு நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என் பேருக்கும் கொஞ்சம் நிலத்தெல்லாம் கொடுத்தீங்க. மாசம் மாசம் அரை மூட்டை அரிசியை அனுப்பி வச்சிங்களே. அப்பாவுக்கு அப்பாவா இருந்து உங்களுக்கு போய் இந்த நிலைமையா மாமா? அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையா மாமா? ஏய் அழுவாதிரி, இங்க யாரும் அழக்கூடாது. ஊருக்கே படியளக்கிற மனுஷன் அந்த அம்மனுக்கு கட்டுப்பட்டவர். அந்த அம்மனோட அருளால அவர் சீக்கிரம் நிச்சயம் பொழைச்சு வருவாரு, நிச்சயம் பொழைச்சு வருவார் பாரு. மேடம், இப்போ எப்படி மேடம் இருக்காங்க? எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம்மா. ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. கடைசியாக டீன் வந்து தான் சொல்லணும். மேம், வேற எதுவும் வழி இல்லையா மேம்? இனிமேல் கடவுள் தாம்மா காப்பாற்றணும். கடவுளை நல்லா வேண்டிக்குங்க. அம்மா, காஃபி வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. அக்கா காலையில் சாப்பிடாம மயம் கிடக்குறா, அவளும் காஃபி கொடுப்பா.